கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய வேத வாக்கு சர்வ வல்லமை உள்ளவர். வசனம் இப்படியாக சொல்லுகிறவர், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான், அல்பாவும் உமேகாவும் ஆதியும் அந்தமாயிருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று வெளிப்படத்தில் 1:8 வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் விசுவாசிக்கிற தேவன் யார்? நம் அருமை ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இங்கே இது குறித்து 4 முக்கியமான வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதலாவது, அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர். அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவர். இரண்டாவது, சர்வ வல்லமையுள்ளவர். மூன்றாவது, அல்பாவும் உமேகாவுமானவர். நான்காவது, ஆதியும் அந்தவுமானவர். ஒரு வைரத்திற்கு பல முகங்கள் உண்டு. அந்த வைரத்தை பிரகாசமான ஒளியிலிருந்து கொண்டு வரும்போது ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமாக ஒளியை வீசக்கூடியது. அதுபோல் கர்த்தருக்கு பல பெயர்கள் உண்டு. ஒவ்வொரு பெயரும் அவருடைய சுவாபத்தை, குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு ஏறக்குறைய 272 பெயர்கள் உண்டு. அதில் ஒரு முக்கியமான பெயர் சர்வ வல்லமையுள்ளவர் என்பதாகும். கர்த்தருக்கு சர்வத்தின் மேலும் ஆளுகையும் அதிகாரமும் உண்டு. வல்லமையில் அவர் மகத்துவம் உள்ளவர், மகா சிறந்தவர், சர்வ வல்லமையுள்ளவர் என்பது எபிரேய மொழியிலே எல் ஷடாய் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமான போது, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று ஆதியாகமம் 17:1 வாசிக்கிறோம். யெகோவா சபதயோத் என்பது அதே அர்த்தமுடையதாகும். வானத்திலும் பூமியிலும் உள்ள சர்வ சேனைகளையும் வழிநடத்துகிறவர் என்பது அதன் அர்த்தம். நாம் சர்வ வல்லமையுள்ளவர் என்று சொந்தமானவர் என்றும், என் சொந்தமானதை யாவையும் சாவையும் வென்றவர் என்றும், ஜீவனானவர் என்றும் பாடி துதிக்கிறோம் அல்லவா? சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய அனந்த வல்லமையின் ஒரு பகுதியை அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்கள் பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாயிருப்பீர்கள் என்று 2 கொரிந்தியர் 6:18 வாசிக்கிறோம். சர்வ வல்லவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இயேசு சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று லூக்கா 10:19 வாசிக்கிறோம். ஆகவே எந்த அதிகார வல்லமைக்கும் பிசாசுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. அன்று ரோமாபுரியின் ராஜாக்கள் தங்களை மிகவும் வல்லமையுள்ளவராய் காண்பித்தார். அவர்கள் உலகத்தின் பெரும்பகுதியை ஜெயித்தார்கள். தங்கள் தெய்வங்களைப் போல காட்டிக்கொண்டார்கள். ஆனால் அந்த ராஜாக்களின் முடிவை பார்த்தால் அவர்கள் பெரும்பாலானோர் புத்தி சுவாதீனமில்லாதவர்களாகவும் பைத்தியக்காரராகவும் இருந்ததை பார்க்கிறோம். அவர்களுக்கு வல்லமை இருந்து ஆனால் சர்வ வல்லமை இல்லை. ரோம சாம்ராஜ்யத்திற்கு முன்பாக கிறிஸ்தவர்கள் அற்பமாக எண்ணப்பட்டார்கள். ஆனாலும் பயப்படாத சிறுமந்தியே என்று சொல்லி தேவனே சர்வ வல்லமையுள்ளவராய் அவர்களை பாதுகாத்தார். தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக சர்வ வல்லமையுள்ளவராக அரசாளுகிறார். சர்வ வல்லமையுள்ளவரை நாம் கண்டுபிடிக்கக்கூடாத தூரத்தில் இல்லை. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்கப்பட மாட்டார். யோபு வாசிக்கிறோம், அவர் ஒடுக்க மாட்டார். யோபில் வாசிக்கிறோம் 37:23. ஆகினாலே அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை ஆராதிக்கிற, தொழுது கொள்கிற, பின்பற்றுகிற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனை தொடர்ந்து பின்பற்றுவோம், ஆராதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.